யாராவது வெயிட் லாஸ் இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் ஆம்லேட், தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸ், உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஓட்ஸு, 3 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுருக்க ஓட்ஸ் முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டால் சூப்பராக வந்து முட்டை ஓட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து இருந்துச்சு. இது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பிளாக் காஃபி குடிச்சிட்டு முந்தின நாள் நைட்டு இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். அதையுமே ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவின தண்ணியாக மணி பிளான்ட்டுக்கு தான் ஊற்றினேன். மணி பிளான்ட்டுக்கு வந்து நிறைய வந்து தலையணும், நல்லா இலையெல்லாம் பெருசு பெருசாக விடணும் அப்படின்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணி, பழம், வேஸ்ட் ஆகிற காய்கறிகள் அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து செடிகளுக்கு போட்டோம்னா சூப்பராக வந்து தலையும் நல்லா க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வந்து பச்சைக்கடலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து கடலை சீசன் அப்படிங்கிறதுனால சரின்ட்டு அதையும் வேக வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு தக்காளி சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு.